Hi friends, welcome to Raja Rani channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்மகிட்ட இருக்குறப்போ உதவின்னு செய்யறதை விட இல்லாதப்போ நம்ம கஷ்டத்துல உதவுறவங்க தான் உண்மையான நண்பன் அப்படின்ற ஒரு தலைப்புல தான் நம்ம கதை பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் மானிடைசேஷன் ஆனதுனால கீழே ஹைப் ஆப்ஷன் வரும். அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டுல நிறைய விலங்குகள்லாம் நல்லா ஜாலியாக வசிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த சந்தோஷமான ஒரு நேரத்தில் அங்கே ஒரு முயல் குட்டி வந்து எல்லா விலங்குகளோடையும் ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கு. அந்த முயல் குட்டி பார்த்தீங்கன்னா எல்லா விலங்குகளோடையும் நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுத்து அந்த முயல் குட்டி அந்த எல்லா விலங்குகளுக்கும் ஒரு நல்ல நண்பனாக இருந்திருக்கு. அந்த முயல் குட்டி ஒரு நாள் வந்து நைட்டில் வந்து தனியாக இருக்கும்போது வெறி நாய், அதாவது வேட்டையாடுற நாய்கள் வந்து வர்றதை அது உணருது. அப்போ வந்து பார்த்து அந்த முயல் குட்டி வந்து ஒரு மானுக்கிட்ட போய் உதவி கேட்குது. அந்த மான் சொல்லுது, என்னால் இப்போதைக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுது. என்ன ஏதுன்னு கூட அந்த மான் கேட்கவே இல்லை. உதவின்னு சொன்ன உடனே அந்த முயல் குட்டிக்கிட்ட மான் வந்து என்னையால் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுது. அந்த முயல் குட்டி சொல்லுது, இல்லைம்மா, நான் வந்து வேட்டையாடுற நாய்கள் வர்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது. உங்ககிட்ட தான் மிகப்பெரிய கொம்பு 2 இருக்குல்ல, அதை வச்சு முட்டி அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம்ல, கொஞ்சம் உதவி பண்ணலாமே மான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் வந்து மானுக்கிட்ட கேட்குது. ஆனால் அந்த மான் அதையும் கூட காதிலேயே வாங்கிக்காம அந்த மான் வந்து என்னையால் முடியாதுன்னா முடியாது அப்படின்ற மாதிரி அந்த மான் சொல்லிடுது. அந்த முயல் குட்டியும் அங்கேருந்து வெளியில் போயிடுது. வரி குதிரை, சிங்கம், புலி, இன்னும் நிறைய விலங்குகள் என்னென்ன இருக்குது, காட்டில் இருக்க அனைத்து விலங்குகள்கிட்டையுமே போய் அந்த முயல் குட்டி கேட்குது. எல்லா விலங்குகளுமே அந்த மான் சொன்ன மாதிரியே தான் சொல்லுது. ஏன்னா என்னையால் முடியாது அப்படின்னு. அந்த முயல் குட்டி வந்து ரொம்ப சோர்வடைஞ்சு ரொம்ப கஷ்டத்தில் ரொம்ப மன பதட்டத்தோட ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறப்போ ஒரு சுண்டெலி அந்த இடத்துல இருக்குது. அந்த சுண்டெலி வந்து, என்ன முயல் குட்டி ரொம்ப சோகமாக இருக்க, உடம்பெல்லாம் ரொம்ப சோர்வாக தெரிகிற மாதிரி இருக்கே, என்ன உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த சுண்டெலி கேட்குது. அதுக்கு அந்த முயல் குட்டி சொல்லுது, இல்லை சுண்டெலி, எனக்கு வந்து வேட்டையாடுற நாய்கள் வந்து நம்ம காட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒரு உணர்வு வருது. கண்டிப்பாக எனக்கு ஒரு உணர்வுன்னு ஒன்று வந்ததுன்னா அது நடக்கும். அதுக்குத்தான் எனக்கு விலங்குகள்கிட்ட எல்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட உதவின்னு ஒன்று கேட்டேன். எல்லாருமே என்னையால் முடியாதுன்னே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சுண்டலிக்கிட்ட சொல்லி அந்த முயல் குட்டி ரொம்ப மன வருத்தத்தோட வேதனையோட சொல்லுது. அது சுண்டலி கேட்டுட்டு அந்த சுண்டலி என்ன சொல்லுதுன்னா, இதை கேட்ட சுண்டலி ஹன்னு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்ன முயல் குட்டி, இது ஒரு விஷயம்னா இவ்வளோ ஒரு சோகமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டலி சொல்லுது. என்ன அப்படின்னு சொல்லி முயல்குட்டி கேட்கவும், நீ என்ன பண்ணுற, அந்த வேட்டையாடுற நாய்கள் நம்ம காட்டை கிராஸ் பண்ணுற வரைக்கும் என்னோட பொந்துக்குள்ளே நீ ஒளிஞ்சிக்க, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேரும் என்னோட பொந்துக்குள்ளேயே இருந்து நம்ம உயிர்களை காப்பாற்றிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சுண்டலி சொல்லவும் அந்த முயல் குட்டிக்கு அவ்வளோ ஒரு ஆனந்தம். நம்மளாம் இந்த சுண்டலி கூட பேசினது கூட கிடையாது, நமக்கு இந்த சுண்டலி இவ்வளோ பெரிய உயிரே நமக்கு திருப்பி கொடுத்தா மாதிரி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயல் குட்டிக்கு பேரானந்தம். இருவரும் கடைசி வரைக்கும் ஒரு நல்ல நண்பர்களாக இருந்து காலத்தை கழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதை. நம்ம வந்து நல்லா இருக்கிறப்போ உதவி செய்கிற நண்பர்களை விட கஷ்டத்தில் இருக்கப்போ உதவி செய்கிற நண்பர்கள் தான் நமக்கு என்றைக்கும் கூடவே இருப்பாங்க. இதுதான் இந்த கதையோட கருத்து. பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.